எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கொடான கொடி நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வெல்னஸ் ரெவல்யூஷன் ப்ரோக்ராம் எஸ்பெஷலி ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லி, ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் மேல் அடல்ட்ஸ். இப்போ நீங்க கேட்கறதா இருக்கும்போது கூடிய வரைக்கும் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வந்துக்கோங்க. ஒரு பிரைவசியோட இன்னைக்கு கேட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராமா தான் இருக்க போகுது. அதை கொஞ்சம் உங்க சூழ்நிலையை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்க போனை எப்போதுமே நேர வைக்காம படுக்கை வாட்டத்துல இது முழு ஸ்கிரீன்லயும் இந்த ஸ்கிரீன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு முழுசா இருக்கும். தேங்க்யூ சார். இப்போ எதுவும் ஹேண்ட்ரைஸ் பண்ணோம்னா கடைசியில நம்ம ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்ததுன்னா நம்ம இது பண்ணிப்போம். சவுண்ட் இல்லைன்னா மட்டும் ஏதாவது மெசேஜ் கொடுங்க. நன்றி. ஒரு ஒரு சர்வே கிடையாது. நம்ம இந்தியாவில் டியூரக்ஸ்ங்கிற காண்டம் நிறுவனம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இதே மாதிரி சில நிறுவனங்கள் எடுத்த சர்வேல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற 70% பெண்கள் ஆர்கசம்ங்கிறத அடையிறதே இல்லை, உச்சக்கட்டம்ங்கிறது அடையிறதே இல்லை அப்படின்ட்டு ஒரு சர்வே சொல்லுது. வெறும் 10% மக்கள் தான் தங்களோட பாலியல் வாழ்க்கையில முழுசா திருப்தியா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. 23% ஏனோ தானோன்னு நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்ப இந்திய ஃபீமேல்ஸ் வந்து மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒன் செகண்ட். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு சொல்லிட்டாங்க. நாமளா விழுந்து எழுந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான். காமசூத்ரா, கொக்கோ முனிவரோட புக்கு, ரதி மன்மத ரகசியம், இந்த மாதிரி நிறைய பாலியல் சம்பந்தமான, பாலியல் கல்வி சம்பந்தமான புத்தகங்கள் பல ஆயிரம் வருடங்களா நம்ம நாட்டுல இருந்ததுனாலும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சரியான புரிதல் அப்படிங்கிறது கிடையாது. இது வெறும் பாலியல்ங்கிறது உடல் ரீதியானது மட்டும் கிடையாது, மனம், அதாவது சோல், பாடி, மைண்ட் எல்லாம் கலந்த ஒரு விஷயம். இதை பத்தின புரிதல் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. இதுவே பாதி பிரச்சனையா இருக்கு. இந்த ஊர்ல பாலியல் பத்தி பேச முடியறது இல்லை. மயிர் நீத்தால் உயிர் வாழா கவரிமான்னு சொல்லுவாங்க. அதாவது மயிருங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு அது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஆண் பெண்கள் சம்பந்தமான இந்த ஆண்குறிகள் பெண்குறிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா கெட்ட வார்த்தையா தான் ஒருத்தர் திட்டுறதுக்கு அந்த ஆண் உறுப்புகள் பெண் உறுப்புகளை பத்தி அந்த வார்த்தைகளை சொல்லி திட்டுறதுக்காக யூஸ் பண்றோம். அப்ப மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஒரு தயக்கம் வந்துடுது. ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்கணும்னா கூட அந்த தயக்கம் வந்துடுது. அந்த உறுப்பை பத்தின அந்த உறுப்போட பேரை கூட சொல்லி பேசுறதுங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப இதுல இருந்து இந்த வெட்கம் தயக்கம்ல இருந்து நம்ம எல்லாரும் வெளியில வர வேண்டி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை பளு ஜாஸ்தியா இருக்கு, நிறைய நேரம் உடல் உழைப்பு அதிகமாயிடுச்சு, மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கும்போது இந்த பாலியல் விருப்பம் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுது. வீட்டுல விஷயம் என்ன இருக்கும், ஹாப்பியா ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு பணம் ஆரோக்கியமா இருந்ததுன்னா மனம் ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப இது ரெண்டும் இல்லை அப்படிங்கும்போது பாலியல்ல ஆர்வம் குறைந்துருது. அதே மாதிரி நீ சரியில்லை, நான் சரியில்லை அப்படின்ட்டு எதிர குறை சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகளோட பாலியலை பத்தி தவறான கருத்துக்களோட, அதுவும் குறிப்பா அந்த போன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப ரஜினி படத்துல ரஜினி வந்து ஒரு 30 பேர் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ரியலா முடியுமா? சிங்கம் பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா வரும் அப்படின்னு போட்டு அடி அடி அடின்னு எல்லாரையும் அடிச்சு நிறுத்துவார். சினிமால அப்படி ஷூட் பண்ண முடியும், நேர்ல அப்படி முடியுமா? ஆனா நம்முடைய மக்கள் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சில பாலியல் சம்பந்தமான வீடியோக்கள் பார்த்துட்டு அவ்வளவு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போட வந்துடுறாங்க. அதெல்லாம் இல்லைங்கும் போது ஒரு செழிப்பு வந்துருது. அது மேலும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம், இந்த புரிதல் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லை. இந்த டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லுவாங்க, எலியும் பூனையும்.
அதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. இங்க 2 படம் பாக்குறீங்க. ஒரு நாய், ஒரு பூனை. கரெக்ட்டுங்களா? நாயும் பூனையும் ஃப்ரெண்ட்லியா இருந்து எங்கேயாவது பாக்குறீங்களா? பாக்குறது இல்ல. ரொம்ப ரேர். எதனால 2 பேருக்கும் புரிதல் வர மாட்டேங்குது? காரணம் என்ன அப்படின்னா, 2ஓட குணாதிசயங்களும் வேற. பாடி லாங்குவேஜ் வேற. நாய் வந்து நம்மள்ட்ட ஆசையா இருக்கும் அப்படின்னா வால் ஆட்டிட்டு வரும். கொஞ்சம் விளையாடுறதுக்கு வருதுன்னா வால் ஆட்டிட்டு வரும். அதே பூனை வாலாட்டிச்சுன்னா அது கோபமா இருக்குன்னு அர்த்தம். நாயை வாலாட்டிட்டு விளையாடுறதுக்கு பூனையோட வரும். பூனை என்ன நினைச்சுக்கோன்னா வாலாட்டுது அது கோபமா இருக்கு அப்படின்ட்டு இதுவும் திருப்பியும் கோபத்தை காமிச்சு சண்டை போடும். அதே மாதிரிதான் இன்னைக்கு மனிதர்களும் அதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, 2 பேரும் வேற வேற விதமான மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோட பிறந்தவங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா சண்டை அப்படிங்கிறது ஆகுது. காமெடியா இருந்தாலும் இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு. காரணம் என்ன அப்படின்னா, 2 பேருமே 2 வேறு வேறு விதமான படைப்புகள். நமக்கு உருவ அளவுல வித்தியாசங்கள் இருந்ததுனாலும் நிறைய ஒற்றுமைகளும் இருக்கு, வேற்றுமைகளும் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்களோட குணாதிசயங்கிறது வேற. ஒரு பிரச்சனை அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, தனிமையை எதிர்பார்ப்பாங்க. வீட்டுக்கு வருவாங்க, தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க. தனியா உட்காந்துட்டு இருந்து யோசிச்சா அவங்களுக்கு ஒரு தீர்வு வந்துடும். இதே பெண்களுக்கு பேச பேச அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10,000 வார்த்தை பேசணும். அவங்களோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ங்கிறது அப்படி. ஆண்கள் வந்து யோசிக்கிறது தான். உடல் உழைப்பும் மனசளவுல யோசிக்கிறது தான் அவங்களோட கேரக்டர். அப்ப பெண்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க பேசி பேசி அப்படி போனேனாப்பா, இப்படி வந்தேனாப்பா, இப்படி செஞ்சேனா, இப்படி செஞ்சேனா அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு அவங்களே தீர்வை கண்டுபிடிச்சு அவங்க தீர்வை கொடுத்துருவாங்க. ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அவங்க ஆண்களை எப்படி நினைப்பாங்கன்னா, அதே மாதிரி பேசினா சரியாயிடும் நினைப்பாங்க. நாய்க்குட்டி வாலாட்டிட்டு பூனைகிட்ட வந்தா என்ன ஆகும்? பூனை கோபமா வருதுன்னு நினைக்கும். அதே மாதிரி பெண்கள் ஒரு நல்ல நோக்கத்தோட ஆண்கள்கிட்ட வந்து, என்னப்பா பிரச்சனை, ஏன்பா ரொம்ப டல்லா இருக்க அப்படின்னு ரொம்ப ஆதரவா கேட்பாங்க. ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. கொஞ்சம் சும்மா இருப்பா, கொஞ்சம் டென்ஷன் பண்ணாதப்பா, விடுப்பா அப்படிம்பாரு வீட்டுக்காரரு. இல்ல சொல்லுங்க, என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க வர வர. ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொன்னாதானே முடிவு வரும், தெளிவு வரும் அப்படின்னு அவங்க ஸ்டைல் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுக்காரருக்கு எப்படின்னா, அவங்களுக்கு எதையும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்ப்பால் இப்படி அவங்களோட சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது 2 பேருக்கும் சண்டை வரும். வெள்ளு விழாத, விடு சொல்றது கேளு அப்படின்னு போயிட்டு அந்த தனிமையை தேடி போகும்போது என்ன செய்வாங்க, போய் தண்ணி அடிக்கிறது அது இதுன்ட்டு அவங்க ஒரு தனிமையில இனிமை காண முடியுமான்ட்டு போவாங்க. இதே மாதிரிதான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அது மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்ல. லேடிஸ்க்கு என்ன டிஃபெக்ட்னு பார்ப்போம். லேடிஸ் வந்து ஏதோ ஒரு தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு பட்டுப்பட வாங்கலாம்ப்பா, எனக்கு ஒரு புதுசா ஒரு மாடல்ல ஒரு செருப்பு வந்திருக்குப்பா, வாங்கி கொடுப்பா, இதே மாதிரி ஏதாவது கேட்கறாங்கன்னு வச்சுங்க. ஹஸ்பண்ட காசு இல்லை. பொண்டாட்டி வந்து ஆசையா பாத்துக்கிறாரு. என்ன செய்வாரு? மாட்டேன், வாங்கி தர முடியாது, கையில காசு இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு வராது. என்ன சொல்லுவாரு? அப்படியாப்பா, பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த ஒய்ஃப் என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, தர முடியாதுன்னாலும் சொல்ல, வாங்க முடியாதுன்னாலும் சொல்லல, வாங்கி தர்றதான் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த மாசம், சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாகும். அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ல என்னன்னா, கம்யூனிகேஷன் கேப் அதிகமாயிடுது. இதுலதான் நிறைய பிரச்சனைகள் வருது. இது மட்டுமா அப்படின்னா, உடல் அளவுலையும் வருது. ஒரு சில வீடியோஸை ஷேர் பண்ணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 3 விதமான மக்கள் இருக்காங்க. ஒண்ணு, எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது. பேசாம இந்த மனுஷன் என்ன மாட்டிக்கிட்டே போய் பாய போட்டுக்கலாம். ஒட்டும் புண்ணாக்கும் திங்க போய் எனக்கு வந்து புருஷனா வச்சிருக்கான். இல்ல அப்படின்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஏண்டி நீ சாப்பாடு இப்படி தான் பண்ணுறியா? எதுக்கு ஃபேஷன் ஷோ காமிச்சிட்டு இருக்க? இப்படி காட்டியாச்சும் ஏதாவது பண்ணி தொலைவிடுதான். அதான் ஒண்ணு படத்துக்கு துப்பு இல்ல. அப்புறம் என்ன வேற போய் அவுட் போட்டு வரணுமா? அப்பயாவது சார் ஏதாவது பண்ணுவீங்களா? இல்ல தானே. அப்புறம் என்ன ஃபேஷன் ஷோ? ஏண்டி வெறும் சாம்பார், ஒரு முட்டை கூட இல்ல? இருக்கிற 2 வேலை செய்யல, முட்டை ஒரு கேடா? எப்படி சாம்பார்ல முருங்கா போட்டு செய்யணுமா? சாருக்கு முருங்கா சாப்பிட்டோனே அப்படி முருங்கா மாதிரி பெருசா வந்துருமா? இல்ல தானே. செய்யறதுக்கு துப்பு இல்ல தானே. அதான் வேலையே செய்ய. உங்க இன்ஜின் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும், அப்படி பட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணி பொட்டுல போயிடும். இதுக்கு முருங்கா வேணுமா, முட்டை வேணுமா? இது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கொஞ்சம் தனியா இருங்க அப்படின்ட்டு. காரணம் இதனாலதான். ஓகே, இப்ப 2 விதமான பீப்புளும் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே புலம்பிட்டு போறது. நிறைய பேர் சண்டை போட்டுட்டு விவாகரத்து வரைக்கும் போறதுக்கு காரணங்கள் இதுவா இருக்கு.
ஆனா நமக்கு இதே மாதிரி பிரச்சனைன்னா உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ரோட்டுல, பப்ளிக் டாய்லெட்ல, அதே மாதிரி ஜென்ரலா இதே மாதிரி போஸ்டர்ஸ் இருக்கும். உடனே அங்க ஒரு கன்சல்டேஷனுக்கு, ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வேற எங்கேயுமே பேச முடியாது. தனியா இதற்கான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் போறதை விட இதே மாதிரி இடத்துக்கு என்ன அப்படின்னு கேட்போம், தெரிஞ்சுப்போம் அப்படின்னு போனா அவங்க உடனே சொல்லுவாங்க, சின்ன வயசுல நீங்க என்ன நிறைய மாஸ்டர்பேஷன் பண்ணியிருப்பீங்களா, அதனாலதான் உங்களுக்கு அப்படின்னு உடனே நமக்கு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதனாலதான் போல இருக்கு, அதனாலதான் அப்படின்ட்டு. எப்ப பிசிக்கலா இல்லாம நீங்க சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகுறீங்களோ அப்ப மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு லேடிக்கு ரோஜா பூவோட வாசம் ஒத்துக்காது, அவங்களுக்கு உடனே அலர்ஜி வந்துடும். இது சின்ன வயசுலயே இருந்தது. ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போறாங்க, அங்க போனா ஃபுல்லா ரோஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரே அலர்ஜி, அப்படியே வேர்த்து கொட்டுது, படபடப்பாயிடுச்சு. அங்க இருக்கிறவங்க உடனே சொன்னாங்க, இதனால இப்படி ஆகுது உங்களுக்கு, எனக்கு ரோஸ்னா அலர்ஜி, அதுல இருக்கிற அந்த மருந்த தூள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கும், அந்த வாசனை பட்டதுனாலே எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு. அப்படியா, இது பேப்பர் பூ தானே அப்படின்னு எடுத்து கையில கொடுப்பாங்க. அது பேப்பர் பூ தானே அப்படின்னு தொட்டு பார்த்த உடனே தான் எங்களுக்கு தெரியும், ஆஹா இது ஒரிஜினல் ரோஜா இல்ல, இது பேப்பர் பூ அப்படின்ட்டு. அப்ப நம்ம மனதுக்கு எவ்வளவு சக்தி அப்படின்னா, நம்ம நினைக்கிறது என்னவோ அது ஆழமா பதிஞ்சிடும். அதே மாதிரி சுய இன்பம் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா, எல்லாரும் வந்து ஒரு தவறான கருத்தை நம்ம மேல திணிச்சு வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப ஏப்பம் வந்து என்ன செய்வீங்க, ஏப்பம் விட்டுருவீங்க. கொசு வந்ததுன்னா டர்புர்னு போட்டுருவீங்க. என்ன வெளியில எங்கேயாவது இருந்ததுன்னா கொஞ்சம் அமுக்கமா போறது, வீட்டுல அப்படின்னா நல்ல சவுண்டா போட்டுடுவோம். கரெக்டுங்களா, நம்ம வீடு தானே அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு இயல்பான ஒரு விஷயம். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் நீக்கிறதுக்கான விஷயம், உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான விஷயம். அதே மாதிரி இதுவும் நம்ம உணர்வுகளை வடிகால் தான். அதனால பிரச்சனை கிடையாது. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்ஸாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறது தேவைதான், அவசியம்தான் அப்படிங்கிறாங்க. இது இயற்கையா அப்படின்னா, நாம ஜென்ரலா என்ன சொல்றோம் அப்படின்னா, மனிதர்கள்லாம் தான் இதே மாதிரி இனப்பெருக்கம் தாண்டி செக்ஸ்ங்கிறத பாக்குறோம். ஆனா மிருகங்கள்லாம் இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் அவங்க இன்டர் கோர்ஸ்ங்கிறத வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறோம். கரெக்டா, அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தானிக்கும் அடிசைக்கும் என்ன தொங்கிருச்சு? மிருகங்களுக்கும் இதே மாதிரி உணர்வுகள் உண்டு, அவங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கணும், செஞ்சுப்பாங்க. இது இயற்கையான ஒரு விஷயம். இதுல வந்து தவறான கண்ணோட்டத்தோட யார் பார்க்கக்கூடாது. சரி, இது ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இது இயற்கையான ஒரு விஷயம். இப்ப எலிக்சர் மிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட ஆரம்பிப்போம். நம்ம சின்ன வயசுல ஒரு படிச்ச கதை. முயல் ஆமைன்னு 2 கதை பார்த்திருப்போம். முயல் ஆமை என்ன அப்படின்னா, முயல் வேகமா ஓடக்கூடியது, ஆமை மெதுவா போகும். இப்ப 2 பேருக்கும் போட்டி வைக்கிறாங்க. என்ன தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட தூரம் எல்லையை சொல்லிட்டு அங்க யாரு ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ். சரின்னு கிளம்பிடுறாங்க 2 பேரும். ஆமை என்ன செய்யுது, மெதுவா நடந்து போகுது. முயல் என்ன செய்யுது, 4 கால் பாய்ச்சல் அடியே தவி தவி போகுது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த பக்கம் யாரும் காணும், அந்த பக்கம் காணும். அந்த வெறுப்பேத்தலாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு தூங்குது. ஆனா ஆமை என்ன செய்யுது, மெதுவா கன்சிஸ்டன்சியா நிதானமா நடந்து போய் வெற்றி கோட்டை தொட்டுடுது. யார் ஜெயிக்கிறாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் தி ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஆனா இதற்கும் இன்றைய தலைப்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. கடைசியா நான் மறந்துட்டாலும் கேளுங்க. ஓகே, இப்ப மேல் ஹெல்த், மேல் செக்ஸுவல் ஹெல்த்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம், ஃபீமேல் பத்தி இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசமும் இருக்கு, ஒற்றுமையும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப இந்த உறுப்புகள், உள் உறுப்புகள் பாத்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ். இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸும் நம்முடைய விதைப்பை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாடல்ல தான் இருக்கும். நம்முடைய ஆண்குறியும்
பெண் குறியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆண்களுக்கும் நிப்பிள்ஸ் உண்டு. மார்பகத்துல காம்புகள் அப்படிங்கிறது ஆண்களுக்கு உண்டு, பெண்களுக்கு உண்டு. ஆனா அதோட வளர்ச்சி தான் வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த நம்முடைய ஆண் உறுப்புக்கு பாத்தீங்கன்னா 3 வேலை தான். ஒண்ணு என்ன அப்படின்னா சிறுநீர் கழிக்கிறது, 2வது விந்துவை வெளியேற்றுறது இனப்பெருக்கத்துக்காக, 3வது பாலியல் இன்பத்துக்காக, இந்த முனையில மட்டும். ஆனா பெண்களுக்கு எப்படின்னா தனித்தனி உறுப்பு. சிறுநீர் பை அப்படிங்கிறது தனி உறுப்பு, பாலியலுக்கான உறுப்பு அப்படிங்கிறது ஒண்ணு, அதாவது இனப்பெருக்கத்துக்காக ஒரு உறுப்பு. ஆனா இன்பம் துவைக்கிறதுக்காக கிளிட்டோரியஸ் மாதிரி அது ஒரு உறுப்பு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட இடங்கள் அவங்களுக்கு ஆர்கசத்தை, உச்சகட்டத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. இதை பத்தின கல்வி அறிவோ புரிதலோ இல்லாம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு பண்ணிடுறாங்க. எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னா திருப்பியும் இங்க 2 பேருக்கும் சிஸ்டம்ங்கிறது வேற. ஆண்கள் அப்படிங்கிறது டியூப்லைட் மாதிரி, கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கலாம். டியூப்லைட் பழைய காலத்து அந்த சோக்கு போட்ட டியூப்லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிக்கி எரியும். ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணா உடனே ஆஃப் ஆயிடும். ஆனா பெண்களை எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா அயன் பாக்ஸ் மாதிரி. அயன் பாக்ஸ் போட்டா உடனே சூடாகாது, ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் சூடாவே இருக்கும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆண்களுக்கு 1 நிமிட 2 நிமிடத்துல இன்பம் தேய்ச்சிட்டு அவங்க அப்பாடா அப்படின்ட்டு படுத்துறாங்க. ஆனா பெண்களுக்கு அப்பதான் அயன் பாக்ஸ் வந்து நல்லா ஹீட் ஆகி ரெடி ஆகும், அப்ப வந்து ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இது எந்த விதத்துல அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு இது காரணமா இருக்கு. இதுல இருந்து வெளில வர்றதுக்கு நாம என்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இனப்பெருக்க மண்டலத்தை பலப்படுத்தணும். நாம நினைக்கிற மாதிரி நம்ம உறுப்புகள் செயல்படுறதுக்கு உண்டான ஆரோக்கியத்தை நம்ம உருவாக்கிக்கணும். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க விந்து அணுக்கள் உருவாகிற விதை கொட்டைகள் இருக்கும். அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இங்க இருந்து சில திரவம் உருவாகி வரும். அதை வந்து சரியா உயவுத்தன்மையோட பெண்ணோட கருப்பைக்குள்ள வரைக்கும் போறதுக்காக ப்ராஸ்டேட் சுரப்பிலேருந்து சில சுரக்கும். இங்கிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வேகத்துல பீச்சி அடிக்கிறதுக்காக ஒரு திரவம் இருக்கும். இதெல்லாம் கலந்துதான் உங்களுக்கு ஒரு கரு உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு விந்து அப்படின்னு மொத்தமா போகுது. இப்ப மேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஒண்ணுதான். ஓகேங்களா? எலிக்ஸ் சர்விக்ஸ்ங்கிறது இதுக்கான சொல்யூஷனா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஆண்களுக்கு காமனா என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னா விரைப்புத்தன்மை குறைபாடு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், முன்கூட்டியே எஜாக்டேஷன் ஆகுது. அதாவது சில பேருக்கு என்னன்னா உச்சகட்டம் வடையறதுக்கு முன்னாடியே விந்துக்கள் வெளியாகிற விஷயம். அதே மாதிரி லோ டெஸ்டோஸ்டெரான், ஆணுக்கான ஒரு ஹார்மோன், ஆண் தன்மையை அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஹார்மோன். இது குறைபாடு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஒரு சோர்வு இருக்கும், நாட்டம் இல்லறத்துல நாட்டம் கம்மியா இருக்கும், மசில்ஸ் எல்லாம் வந்து வீக்கா இருக்கும். அடுத்தது வந்து இன்ஃபெர்டிலிட்டி, விந்து அணுக்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும்போது, அதோட நீந்தும் தன்மை கம்மியா இருக்கும்போது, அதோட ஷேப் கரெக்டான ஷேப்ல இல்லாம அதுல குறைபாடு இருக்கும் போதெல்லாம் குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு இது காரணமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா டயபிட்டிஸ் மேஜரா இருக்கிற காரணம் சர்க்கரை வியாதி, ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமா இருக்கிறது, குண்டா இருக்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறது. சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ங்கிறது ஸ்ட்ரெஸ், கவலைகள். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளோட எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கவலைகள், ஆங்ஸைட்டி, ஒரு மன அழுத்தத்தோட இருக்கிறது, டிப்ரெஷனோட இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இதுல பெரிய பங்கு வகிக்குது. இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம 2 பேர்ட்ட கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தோடயும் அவங்களோட இயல்பா இருக்கணும். இப்ப மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை இருந்ததுனாலும் இந்த ஆரோக்கியம் பாதிக்கும். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல், ஸ்மோக் பண்றது, ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்றது, புவர் டயட், எக்ஸசைஸ், சரியான உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது, இதெல்லாமும் உடல் உழைப்பு எதுக்காக அப்படின்னா நம்ம உடம்புல நிணநீர் மண்டலம்னு இருக்கு. ரத்த ஓட்ட மண்டலம் உங்களுக்கு இதயம் தானாவே துடிச்சு உள்ள முழுக்க உங்களுக்கு பாஸ் பண்ணும். ஆனா லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிற நிணநீர் மண்டலம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்பு முழுக்க போகிறதுக்கு உடல் உழைப்பு இருக்கணும், உடற்பயிற்சி இருக்கணும், இல்லைன்னா நல்ல வயிறு வெளிச்சு சிரிக்கிற மாதிரி அந்த மசில்ஸ் ஆக்ஷன் இருக்கணும். இதெல்லாம் இந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ல இல்லாததும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு நம்ம மாடர்ன் மெடிகேஷன்ல அப்படின்னா வேகிற மாதிரி சில சைடு எஃபெக்ட் உள்ள ரிஸ்க் அதிகமா இருக்கிற மெடிகேஷன்ஸ் தான் இருக்கு. இல்லை அப்படின்னா சர்ஜரி சஜஸ்ட் பண்றாங்க. சில பேருக்கு வந்து மன ரீதியான தீர்வுகள் கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்றாங்க. ஆனா நம்ம எந்த பக்க விளைவுகளும் இல்லாத எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற முழுதா ஹெர்பலால ஆன ஒரு ப்ராடக்டா தான் சஜஸ்ட் பண்றோம். இது என்ன அப்படின்னா நேச்சுரல் ஃபார்முலா, இயற்கையான மூலக்கூறுகள் கொண்ட ஒரு மூலிகைகளோட அமிர்த கலவை. இது என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்ஸ்டன்டா
இது கொடுக்குற ரிசல்ட் என்ன அப்படின்னா எரெக்ஷன். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களோட டெஸ்டஸ்டரோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஜெனரலா ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் சூரியனோட சைக்கிளோட சேர்ந்து ஆண்களுக்கும், பெண்களுக்கு வந்து சந்திரனோட சைக்கிளோட சேர்ந்து 28 நாளைக்கு ஒரு ட்ரிப்பும் அந்த உடம்புல மாறுதல் வரும். அதனாலதான் 28 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு பீரியட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் அவங்களோட கருப்பையில எண்டோமெட்ரியம்ல சேர்த்து வைக்கும். அங்க கரு உருவாகல அப்படின்னு உனக்கு ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்சிடுச்சுப்பா, உடம்ப விட்டு வெளில போ, நான் திருப்பி புதுசா கொண்டு வந்து அந்த ஷெல்ஃப்ல எடுக்கணும், எக்ஸ்பைரி ஆயிடுச்சு உன்னோட அந்த இன்கிரீடியன்டோட இதுன்ட்டு வெளில தள்ளுற விஷயம் தான் பீரியட்ஸ். ஆண்களுக்கு ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பை இந்த சைக்கிள் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் இது எடுத்துக்கும் போது 1 or 2 டேஸ்லயே ஒரு நாள் 2 நாள்லயே இது நடக்கும். பெண்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் 1 மாசத்துலயே 2 மாசத்துலயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் நல்லா. இதுல எரெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம எஜாகுலேஷன் முடிந்ததுக்கு அப்புறமும் இதுல எரெக்ஷன்ஸ் கண்டினியூவா இருக்கும். அதனால அந்த அயன் பாக்ஸ் வந்து சூடு தனியற வரைக்கும் உங்களால செயல்பட முடியும். அடுத்தது ப்ராஸ்டேட் சப்போர்ட். இன்னைக்கு நிறைய 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு என்ன அப்படின்னா விரை வீக்கம்ங்கிறத தாண்டி ப்ராஸ்டேட்டோட வீக்கம் அதிகமா இருக்கு. அதனால என்ன நடக்குது அப்படின்னா சிறுநீர் கழிக்கும் போது பிரச்சனைகள் வருது. சிறுநீர் கழிக்கும் போது பிரச்சனைகள் வரும்போது என்ன நடக்கும்னா நம்ம மன ரீதியா ஒரு ப்ரெஷர்ல இருக்கும். நைட்ல அடிக்கடி யூரினேட் போகும்போது தூக்கம் சரியா இருக்காது. தூக்கம் சரியா இல்லை அப்படிங்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது டெஸ்டோஸ்டெரோனோட அளவு கம்மியாகும். அப்ப இது உங்களோட ப்ராஸ்டேட் அப்படிங்கிற அந்த சுரப்பி. ப்ராஸ்டேட் சுரப்பி எதனால வீக்கம் வருது அப்படின்னா நம்ம ரெகுலரா அந்த இன்டர்கோர்ஸ் அப்படின்னு இல்லை அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அதுல வீக்கம் வரும், இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருந்தா இப்படி வீணா போகுங்கிறதுக்கு அது உதாரணம். இது டெஸ்டோஸ்டெரோனை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதுல 12 விதமான மூலிகைகள் இருக்கு. இதுல நாம இன்னைக்கு 12யுமே பார்க்க போறதில்லை. இது முக்கியமான சிலதை மட்டும் பார்ப்போம். இதுல இருக்கிற பிரச்சனைகளுக்கும் இது எப்படி தீர்வு கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு முக்கியமா நீங்க ஒண்ணு பார்க்கணும். நம்முடைய இதயத்தை சுற்றி இதயத்திற்கு ரத்த ஓட்டம், அதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கான ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிற நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அது நம்ம முடியை விட அளவுல சின்னதான அளவுல இருக்கும். அதோட பேசேஜ், அது போகும் பாதை வந்து ரொம்ப மெலிசான பாதையில அந்த ரத்தம் போய் இதய திசுக்களுக்கெல்லாம் ஆக்சிஜனையும் அந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் அதுல வந்து ஆக்சுவலி மைட்டோகாண்ட்ரியா அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு அத்தனைக்கும் தேவையான அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பேட்டரி சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான சத்துக்களையும் ஆக்சிஜனையும் கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதே மாதிரி மூளைக்கு போற நரம்புகளும் மெல்லிசா இருக்கும். ஆனா நம்முடைய பெனிஸ்ல இருக்கிற நரம்புகள் பாத்தீங்கன்னா அதெல்லாம் விட அளவுல விட்டத்துல பெருசா இருக்கும். இப்ப இங்க உங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியில்லை அப்படின்னா இது ஒரு அலார்மிங், உங்களுக்கு ஒரு அபாய மணி, எச்சரிக்கை மணி அடிக்குதுன்னு அர்த்தம். இங்கேயே ரத்தம் சரியா பாயல அப்படின்னா அந்த இதயத்துக்கும் மூளைக்கும் போற நரம்புகள்ல ரத்த ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். இது இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன். அதாவது நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறத ஒரு வாயு உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரத்த குழாய்கள் கொஞ்சம் விரிவடைந்து ரத்த ஓட்டத்துக்கு ஃப்ரீ ஃப்ளோவா பண்ணி கொடுக்கும். அதனால எரெக்டைல் வந்து முழுசா இருக்கும். இதோட அந்த டெஸ்டோஸ்டெரோன்ங்கிறத வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இது வந்து எது சம்பந்தமானதுன்னா உடல் ரீதியாகவும் சம்பந்தமானது, மன ரீதியாகவும் சம்பந்தப்பட்டது. இது ரெண்டையுமே மன ரீதியாகவும் இது நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ராஸ்டேட் இஷ்யூஸை இது சரி பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு விஷயத்த நாம சரி பண்ணணும் அப்படின்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு ரூட் காசை நம்ம முளையிலே கிள்ளி எரிஞ்சாதான் கரெக்டா இருக்கும். அதற்கு இது ரொம்ப இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதாவது நம்முடைய நோய்க்கான ஆதாரம் என்னவோ அங்க போய் சரி பண்ணும். இது சைடு எஃபெக்ட் இல்லாம 100% நேச்சுரலான ப்ராடக்ட். இது செக்ஷுவல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ஓவரால் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நேச்சுரல் சொல்யூஷனா இது இருக்கும். இப்ப மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இதுல டெஸ்டிஸ் நம்மளுடைய விதை கொட்டைகள் அப்படிங்கிறது என்னன்னா விந்து உருவாகிற இடம். அதுல எபிடெமிஸ் அப்படிங்கிறது ஸ்பெர்ம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்ப விதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பை விட்டு வெளில இருக்கிற ஆர்கன் அப்படிங்கிறது முந்திரி பழத்துல இருந்து முந்திரி கொட்டை வெளில இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல வெளியில இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஹீட் ஆகாது. அப்ப பாடி ஹீட்டை விட ஒரு 2 டிகிரி 3 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கணும். அதுக்காக உடம்புக்கு வெளியில இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடுத்தும் ஆடை. இன்னைக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல 2 விஷயம் பண்ணுவோம். ஜட்டி போட மாட்டோம், உட்காந்துட்டு தான் ஒண்ணுக்கு போவோம். இன்னைக்கு அந்த விஷயம் ரெண்டுமே செய்யறது இல்லை. இது ரெண்டுமே நம்முடைய
இனப்பெருக்க மண்டலத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா பாடியோட ஒட்டி இருக்கும்போது அதுக்கு ஹீட் அதிகமாயிடுது. ஹீட் அதிகமாகும் போது என்னன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி கம்மியாயிடுது. குரோட்டமே நாம எப்போதுமே கொஞ்சம் லூஸா ஃப்ரீ ஆகணும். இதுக்கு தகுந்த மாதிரி சில உள்ளாடைகள்லாம் இருக்கு. அதுக்கு தனியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருக்கிற மாதிரி முடிஞ்சதுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எபிடிமைஸ்ங்கிறது வந்து இந்த விந்தணு சேமிச்சு வச்சு ஒரு குழாயா இருக்கும். அதில் சேமிச்சு வச்சு எஜாகுலேஷன் போது ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் வெளில பீச் அடிக்கும். அதே மாதிரி ஸ்பெம்ல எஜாகுலேட் பண்றதுக்கான சில டக்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ப்ராஸ்டேட் கிளாண்ட், இதுவும் ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குற விஷயம். இதெல்லாம் வந்து இந்த 4 விஷயமும் மெயினான விஷயம் ஸ்பெம்கானது. இது இன்னும் கொஞ்சம் செமினல் வெசல்ஸ் இதெல்லாம் அதுல இருக்கிற திரவங்களோட பேரு. எரெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டிமுலேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உணர்வால தூண்டப்படும் போது ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே மூடு வந்துடணும், தூக்கிடணும். கரெக்டுங்களா? பெண்களுக்கு வந்து ஃபோர் பிளே எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அவங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். ஆனா ஆண்களுக்கு மனசுல நினைச்சாலே சுவிட்ச் போட்டா ஆன் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நம்ம முன்னாடி சொன்னாலங்க அந்த நரம்பு, ஆண்களுக்கான நரம்புகள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பெருசா இருக்கும், ஒரு கச்சை கச்சையாக. இப்ப அந்த கதை சொன்னலங்க, அந்த கதைக்கு இப்ப வந்துடும் முயல் ஆமை கதை. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்பீடு அதுதான் ஒரு சரியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்பீடுங்கிறது சரியான விஷயம் கிடையாது. எவ்வளவுக்கு ஸ்லோவா செய்றீங்களோ அவ்வளோக்கு லாங் டேர்மா செய்ய முடியும். ஆமை மாதிரி தான் இருக்கணும் இதுல செயல்படும் போது. இன்னொரு விஷயம், இந்த சில மருத்துவர்கள் சொல்றாங்கல்ல சுய இன்பம் போது, அப்ப என்ன செய்யறாங்கன்னா நிறைய பேர் சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமாட்டு டைட்டா பிடிச்சிட்டு அழுத்தி பிடிச்சு செய்யும்போது என்ன ஆகும்னா இந்த நரம்புகள்ல ஏதாவது பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் காரணமே தவிர ஜென்ரலா நீங்க கம்ஃபர்டபுளா நிதானமா மாஸ்டர்பேட் பண்ணும்போது அதுக்கான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. ஆனா இந்த நரம்புகள்லயே உங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியா பாயல அப்படின்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரத்த குழாய்கள், ஒரு பெஞ்சா இருக்கிற ரத்த குழாய்கள், இதிலே சரியா பாயல அப்படின்னா இதயத்துக்கு எப்படி பாயும்? ஜென்ரலா மேலோட இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணம் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கிறது, அதோட நீந்தும் தன்மை கம்மியா இருக்கிறது, மார்பாலஜி அதோட ஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கிறது, பிளஸ் அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஒபிசிட்டி அதே மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொன்னேன். பெண்களுக்கும் இதே மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு. ஆண்களுக்கு இந்த பிரச்சனைகள் இந்த 4 விஷயத்தையும் சரி பண்ணும்போது பெட்டர் ஆயிடும். இதுக்கு இத்தர விரைவீக்கம் இதே மாதிரி சில விஷயங்களும் ஆண்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. இப்ப நம்முடைய ஆர்கன்லாம் பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ் ஆனது. டிஷ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செல்களால் ஆனது. செல்களோட முக்கியமான பகுதி அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற அடுப்பு. இது அடுப்புன்னு சொல்லலாம், இல்ல பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், ஜென்ரேட்டர்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேட்டர் தான் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் பவரை உருவாக்கி கொடுக்கறது. இந்த ஜென்ரேட்டருக்கு ஃபுட் எது அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற காத்தும் சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற குளுக்கோஸும். நம்ம உடம்புல மாவுச்சத்து குளுக்கோஸ் எனர்ஜியா மாறி செல்லுக்கு போகணும். அந்த செல்ல எனர்ஜி உருவானதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற அடுப்பு, விறகு அடுப்புல சாம்பல் கறி எல்லாம் எடுப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி உள்ள இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த கழிவுகள்லாம் வெளில வரணும். அப்படி இருந்ததுன்னா தான் செல் நல்லா இருக்கும். இப்ப அந்த கழிவுகள்லாம் எடுத்து செல் லெவல்ல சுத்தப்படுத்தி முழு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஒரு அமிர்தம். நிஜமாவே இது அமிர்தம் தான். பார்க்கடல்ல கடைஞ்ச அசுரர்களும் தேவர்களும் எடுத்த மாதிரி இங்க நிறைய விஞ்ஞானிகள் பாரம்பரிய முறைப்படியும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி படியும் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது பாலியல் ஆரோக்கியத்துக்கு எப்படி ஒரு உதவுதுன்னு பார்ப்போம். இது எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆண் உறுப்பினோட நீளம் அதிகமாகுது, அதோட திண்மை டென்சிட்டி அடர்த்தி அதிகமாகுது, கொஞ்சம் குண்டாகிறதா ஃபீல் பண்றாங்க. இப்ப மற்றதெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை இல்லைன்னா அதுக்கு உள்ள ஒரு ஸ்டெம் மாதிரி வச்சு ஆப்ரேஷன் பண்றது அதே மாதிரி இதெல்லாம் இல்லாம பக்க விளைவுகள் இல்லாம இயற்கை மூலிகைகளால் ஆனது. இது வந்து பாலியல் விருப்பத்தை மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே தூண்டுது. அந்த லிபிடோ அப்படிங்கிற விஷயத்த டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ரத்த நாளங்களை தளர்த்துது, ரத்த ஓட்டம் அதனால அதிகரிக்குது. இதனால வலுவான உச்சகட்டம் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே அந்த ஆர்கசம் அப்படிங்கிறது உருவாகுது. 2 பேருக்குமே அதை தாங்கும் திறன் அதிகமாகுது, மேம்பட்ட ஆர்வம் உருவாகுது. ப்ரீ எஜாகுலேஷன் வந்து இதுல கட்டுப்பாடு அடையுது. இந்த 12 மூலிகைகளை பத்தி பார்ப்போம். 9, 15 ஓகே. ட்ரிச்சிலா காட்டிகுவா இதுதான் இதுல ஒரு மெயினான ஒரு இன்கிரீடியன்ட். இது பிரேசில் காடுகள்ல, அமேசான் காடுகள்ல நம்ம நிறைய படத்தெல்லாம் கூட பார்த்திருப்போம். சில தாவரங்களை, அபூர்வ மூலிகைகளை தேடி விஞ்ஞானிகள்லாம் போவாங்க. ஒரே ஒரு பூ இருக்கும், அந்த பூ வந்து சாகா வரம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். நிஜமாவே அதே மாதிரி காடுகள்லாம் மூலிகைகள் இருக்கு. நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா அந்த கொல்லிமலையெல்லாம் இன்னைக்கும் கண்ணுக்கு புலப்படாத நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு. சில சித்தர்கள் மட்டும்தான் அதை எடுத்து யூஸ் பண்றாங்க. சில மூலிகைகளோட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும்.
ஆள் பார்த்தா செடி வந்து உள்ள போய் மறைஞ்சுக்கும். எப்படி தொட்டாச்சு நீங்க கைப்பட்டதுன்னா சுருங்குதோ, அது மாதிரி சில மூலிகைகள் கண்ணுக்கு தென்படாது, உள்ள போய் மறைஞ்சுக்கும். அதே மாதிரி சில மூலிகைகளை தண்ணியில விட்டா தண்ணிய எதிர்த்து போகும். குழா தண்ணியை கீழே விட்டா மேல வரும். அதே மாதிரி சில அபூர்வ மூலிகைகள்லாம் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பயன் இருக்கு. அதே மாதிரி இவங்க கண்டுபிடிச்சது ஒரு ஆச்சரியமான விஷயம். அங்க போய் பாக்குறாங்க. அந்த பிரேசில் குடியினரை துப்பி துப்பி ட்ரைப்னு சொல்லுவாங்க. துப்பி இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காட்டிகுவா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்தியர்களுக்கு வலு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. பிச்சிலியா அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு வலு கொடுக்கும் பொருள் அப்படின்னு அர்த்தம் வருது இதோட இதை சர்ச் பண்ணும்போது. அதனால அவங்க துப்பி இந்தியன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள. அந்த ஆராய்ச்சியாளர்கள் போகும்போது பாக்குறாங்க. அவங்க நல்ல வாட்ட சாட்டமா, நல்ல அழகா மினுமினுப்பு ஆண்களும் பெண்களும் பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமா இருக்காங்க. அத்தோட அவங்களோட உறுப்புகள்லாம் பாத்தீங்கன்னா யானை உறுப்பு கொண்டவர்கள் அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொல்றாங்க. அதை அவங்க வேட்டையாட போகும்போது பாதுகாப்பா போறதுக்காக மூங்கில் குருத்துக்களை எடுத்து சொருகி வச்சுக்கிறாங்க. இங்க இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். நாம உள்ளாடை அணியும் போது நம்முடைய ஆணுறுப்பை கீழே தொங்க விடுற மாதிரி வைக்கிறோம். அது சரி கிடையாது. நம்முடைய ஆணுறுப்பு மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்முடைய உள்ளாடை அணியிறது தான் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பானது, அதற்குண்டான வலுவை கொடுக்கக்கூடியது. இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த மரத்தோட பட்டை, வேர், இலை, பூ எல்லாமே மருத்துவ குணத்தோட இருந்ததுனாலும் இதுல இருக்கிற சில கெமிக்கல் அப்படின்னா பிளாவனாய்ட்ஸ், டெர்பனாய்ட்ஸ், சப்போனின்ஸ், அல்கலாய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய மூலக்கூறுகள் மிகுந்த மருத்துவத்தன்மையோட இருக்கு. இது நிறைய இயற்கையான மருத்துவங்களுக்காக உபயோகப்படுது. இங்க எப்படி நாம தேநீர் குடிக்கிறோமோ இதோட பட்டையை எடுத்து அவங்க தேநீர் குடிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமான புதுல அவங்களுக்கு வந்து அந்த உற்சாக பணமா இதை தராங்க. அது தவிர வேட்டைக்கு ஒருத்தவங்க போறாங்க அப்படிங்கும்போது, வேட்டைக்கு போகும்போது அவங்க எனர்ஜியோட நாள் முழுக்க ஓடணும், துரத்தணும். இந்த புலியும் மானையும் பாத்தீங்கன்னா, மான் மெதுவா ஓடும், புலி வேகமா ஓடும். ஆனா சில சமயம் என்ன நடக்கும்னா, துரத்துற புலி ஒரு 50 செகண்ட் ஓடிட்டு மெதுவா போகும், மானுக்கு பக்கத்துல போகும், துரத்தும். கொஞ்ச தூரம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தள்ளி அது நிற்கும், பார்க்கும். ஆனா இது படுத்து அப்படி நின்றுடும். ஏன் அப்படின்னா, அந்த 50 செகண்டுக்கு மேல ஓடினா அதோட இதயம் வெடிச்சிடும். வேகமா ஓடக்கூடிய சிறுத்தை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ஓட முடியாது. மான் எதுக்காக ஓடுதுன்னா, உயிரை தப்பிக்கிறதுக்காக. அது உயிரை கொடுத்துட்டு ஓடும். அதுவும் போய் ஆசாசப்படுத்திக்கும். ஆனா அதால அதிக நேரம் ஓட முடியும். குறைவான வேகம் இருந்தாலும் அதிக நேரம் ஓட முடியும். அதே மாதிரி இந்த துப்பி இந்தியன்ஸ் வேட்டைக்கு போகும்போது அதிக நேரம் துரத்திட்டு போனோம். அதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மரத்தோட பட்டைகள்ல தயாரிக்கிற உற்சாக பானத்தை தேநீர் மாதிரி அருந்திட்டு தான் வேட்டைக்கு போவாங்க. இது ஜென்ரலா செல்லுலார் லெவல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கும். நம்ம நரம்பு மண்டலத்தை ஊக்குவிச்சு கொடுக்கும். இதை தவிர செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 அழகா செயல்படும். அதாவது மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, இது பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா நரம்பு மண்டலத்தை, அதாவது சிக்னல் கொடுக்கறது. இப்போ ஒரு டிசைர் வரணும் அப்படின்னா என்ன, கண்ணு பார்க்கும், ஐ பொண்ணு அழகா இருக்காப்பா, நல்ல சூப்பரா இருக்காப்பா அப்படின்னு உடனே ஒரு ஆசை உருவாகுது, டிசைர் உருவாகுது. உடனே டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து சிக்னல்ஸ் பாடியில் வந்து சமிக்கைகள் மூலமா நம்ம மூளைக்கு போய் மூளை வந்து உடனே ஒரு தூண்டி விட்டு நடக்கிற விஷயம். இதை வந்து இது ரொம்ப அழகா இந்த தாவரம் செஞ்சு கொடுக்குது. இது இதய ஆரோக்கியம், விரைப்புத்தன்மைக்கெல்லாம் அதிகமா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. நெடுநாள் வாழறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதை பத்தி நான் நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு ரிசர்ச் பேப்பர்ல தான் பாக்குறோம். இது வந்து இட் ட்ரீட்ஸ் ஃபெட்டிக், சோர்வு, ஸ்ட்ரெஸ், இம்பார்ட்டன்ஸ், ஆண்மை குறைவு. இம்பார்ட்டன்ஸ்னா ஆண்மை குறைவு, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா பெண்மைக்கான மலட்டுத்தன்மை, மெமரி டெபிசிட் அண்ட் டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ். இதே மாதிரி எல்லா ஆன்டி எவ்வளவு பாருங்க, இத்தனை விதமான இது ஆன்டி ஏஜிங், வயதான தன்மை குறைக்கிறது. இதே மாதிரி ஒரு பொருள்ல இவ்வளவு பிரமிப்பான நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இதுதான் இருக்கு. முக்கியமா ஆண் தன்மையை ரொம்ப அதிகமா அதிகரித்து கொடுக்குது. அடுத்தது செரனா ரெப்பன்ஸ்ங்கிற சாப் பால்மெட்டோ. இதோட அப்படின்னா ரம்பம். இதோட இலைகள் வந்து பனை மர இலை, அது ரம்ப மாதிரி இருக்குங்கிறதுனால சாப் பால்மெட்டோ அப்படின்னு வச்சிருக்காங்க. இது அமெரிக்க நாடுகளை, சவுத் அமெரிக்கா அது மாதிரி இடங்கள்ல விளையக்கூடிய ஒரு தாவரம். இதுல இருந்து எடுக்கக்கூடிய சில விஷயங்கள், குறிப்பா பிராஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, பிராஸ்டேட் சுரப்பிகளுக்கு, அந்த பிராஸ்டேட்ல இருந்து ஒரு லிக்விட் வரணும்ல, அதெல்லாம் இது சரியா உருவாக்கி கொடுக்குது. அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட், செக்ஸுவல் ஹெல்த், யூரினல் ஹெல்த் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி முடி கொட்டுறது, முடி வளர்றதுக்கு அதுக்கெல்லாமும் இது சப்போர்ட்டிவா இருக்கு. லிபிடோவை, அதாவது நம்முடைய ஆசையை வந்து தூண்டி விடுற விஷயத்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி இந்த குக்குர்பிட்டா மச்சோட்டா அப்படிங்கிற பரங்கி விதைகள், ஒரு பகாமா தீவுக்குள்ள விளையக்கூடிய பரங்கி விதைகள், இதுவும் வந்து ரத்த ஓட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இருக்கு. இதுவும் வந்து பிபிஹெச்ங்கிற ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பங்க்சர் வைன், நம்ம ஊர்ல
சிறுநீரகத்துல கல் இருந்ததுனாலும் சிறுநீரகத்துல பிரச்சனை இருந்ததுனாலும் இத மருத்துவத்துல கொடுப்பாங்க. சீன மருத்துவத்திலையும் இந்த நெருஞ்சி முள் அப்படிங்கிறது வந்து வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம். இது செக்ஸுவல் ஹெல்த்துக்கு நிறைய மருந்துகள்ல யூஸ் பண்றாங்க. செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. இது பாலியல் ஆர்வத்தை தூண்டுறதுல ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. யூரினரி ட்ராக்ட் அதுக்குள்ள இருக்கிற கல்லெல்லாம் கூட கரைச்சு கொடுக்கும். யூரினரி ட்ராக்ட் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது. இதுலயும் வந்து ஆல்கலாய்டு, அமினோ ஆசிட்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ல 6 சுவைகள், நம்ம உடம்புக்கு தேவையான 6 சுவைகளும் இருக்கு. பல்வேறு நிறங்கள், குறிப்பா ஒரு 6 நிறங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு, வெள்ளை, பர்பிள், அதே மாதிரி ஒரு 6 நிறங்கள் இருக்கு. சிவப்பு, ஆரஞ்சு, எல்லோ அப்படிங்கிற மாதிரி அந்த நிறங்களும் இருக்கு. விட்டமின்ஸும் இருக்கு, ஃபைபர்ஸும் இருக்கு. இதே மாதிரி ஒரு ஹோலினஸா இருக்கிற ஒரு தெய்வீகத்தன்மை கொண்ட ஒரு கலவையா இது இருக்கு. விட்டமின் மினரல்ஸோட இந்த ஃபங்க்ஷன் வந்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் பிபிஹெச்க்கும் கூட சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. மருந்து மாத்திரைகள், இரண்டாவது ஷாக் செகண்ட் ட்ரீட்மெண்ட், ஷாக் தெரபி, ஃப்ரீ ஷாட் இன்ஜெக்ஷன் நிறைய இருந்தது. மூன்றாவது அறுவை சிகிச்சை, நான்காவதாக ஸ்டெம் செல் தெரபி முற்றிலுமாக மீளுருவாக்கம், அந்த பழைய நிலையை கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்கு. ஆண்களுக்கான விந்தணுக்கள் குறைபாடுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். அதை நோக்கி போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய மாற்றங்களை இந்த ஸ்டெம் செல் தெரபி கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டெம் செல்ங்கிறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்துல வந்து இந்த ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது முக்கியமா இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. நம்ம இங்கிலாந்துல 2 விதமான ஸ்டெம் செல் இருக்கு. ஒன்று வந்து ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், அடுத்தது வந்து கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் செல் லெவல்ல மட்டும் இல்லாம நம்முடைய ஸ்கின் லெவல்ல காயங்கள் ஆடுறதுக்கு, டிஷ்யூ ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் இருக்கு. இளமையா தெரியறதுக்கு, ஒரு கொலஜன் சொல்லுவாங்க, முகம்லாம் சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்கெல்லாம், இந்த ஸ்கின் ஹைட்ரேட் பண்றதுக்கும், இந்த கொலஜன் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாமும், ஸ்கின்னோட டோன் டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்றும் இளமையா தெரியறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்தது ஹார்னி கோட்பீட் அப்படிங்கிற ஒரு தாவரம். இந்த மூலிகையோட விசேஷம் என்ன அப்படின்னா, ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் திடீர்னு இனப்பெருக்க காலம் இல்லாமலும் இந்த ஆடுகள் வந்து ரொம்ப வீரியத்தோட உறவு வச்சு ஆடுகளோட கண்டபடி இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன காரணம்னு செக் பண்றாங்க. இந்த ஹார்னி கோட்பீட் அப்படிங்கிற இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோராம சாப்பிட்றதுனாலதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க, ஆராய்ச்சிகளும் பாக்குறாங்க. இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பா ஒரு மன அமைதிப்படுத்தி செக்ஸுவல் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இதுல பாக்குறாங்க. செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு எபிமீடியம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற ஆராய்ச்சி கட்டுரை. இது ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் நிறைய இதுல வந்திருக்கு. அடுத்தது கார்டிசெப். இத முக்கியமா எப்படி சொல்றாங்கன்னா, இது ஒரு காளான் வகையை சார்ந்தது. கார்டியோஸ்குலர், அதாவது இதய சம்பந்தமான, இம்யூன் சம்பந்தமான, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாமும் ரொம்ப பெட்டரா இருக்கு. பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், இந்த தடகள வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கணும். ரத்த ஓட்டம் பெட்டரா இருக்கணும். அவங்க ஓட 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 இதே ரத்த ஓட்டம் வந்து அந்த பல்பிட்டேஷன் கரெக்டா இருக்கணும், சீரான பல்பிட்டேஷனோட இருக்கணும். அதுக்கெல்லாம் இந்த கார்டிசெப் காளான் உதவுது அப்படின்னு பாக்குறாங்க. இத நடுப்புற வந்து சீன ராணுவம் வந்து நம்ம அருணாச்சல பிரதேசத்திற்கு தங்கம், வைரம், பிளாட்டினத்திற்கு நிகரான காஸ்ட்லி காளான் என்பதுதான் கூடுதல் ஆச்சரியம். அதனால் தான் இதனை ஹிமாலயன் தங்கம் என்றும் அழைக்கிறார்கள். இந்தியாவின் இமயமலையை ஒட்டிய பகுதிகளிலும் தென்மேற்கு சீனாவின் கிங்காய், திபெத் பீடபூமியில் இவ்வகையான காளான்களை நாம் அதிகம் பார்க்க முடியும். இத்தனைக்கும் உலகிலேயே கார்டிசெப்ஸ் காளானை அதிகம் விளைவித்து ஏற்றுமதி செய்யும் நாடு சீனா தான். பிறகு ஏன் அந்த காளானை தேடி இந்தியாவிற்கு சீனர்கள் நுழைய வேண்டும் என்றுதானே யோசிக்கிறீர்கள்? 2010ஆம் ஆண்டு சுமார் 1,50,000 கிலோ கார்டிசெப்ஸ் காளானை விளைவித்து வந்த சீனாவில் தற்போது 50,000 கிலோவிற்கும் குறைவான காளானை உற்பத்தியாகிறது. இந்த காளானின் விலையை கேட்டால் நமக்கு தலையே சுற்றுகிறது. இந்திய மதிப்புப்படி சர்வதேச சந்தையில் 1 கிலோ கார்டிசெப்ஸ் காளானின் விலை 10 லட்சம் முதல் 12 லட்சம். கம்பளி பூச்சியின் உடலில் விளையும் பூஞ்சை தான் இந்த கார்டிசெப்ஸ் காளான். அதனால் தான் கம்பளி பூச்சி போல் இந்த காளான்கள் தோற்றமளிக்கின்றன. இப்படி பூச்சி வடிவில் இருக்கும் இந்த காளானை இந்தியாவில் கிடாஜாடி என்று கூறுகிறார்கள். வெறும் பூஞ்சைதானே என்று தோன்றினாலும் இவற்றுள் இருக்கும் மருத்துவ குணத்தை கேட்டால் ஒரு நிமிடம் நாம் ஆடி போய் விடுவோம். எவ்வித நுண்ணுயிர் தாக்குதல்களையும் எதிர்க்க வல்லது. வைரஸ் தாக்குதல் நம்மை அண்டாமல் பார்த்துக் கொள்ளக்கூடியது. நீரிழிவு, அழற்சி, புற்றுநோய், HIV, மலேரியா, சிறுநீரக கோளாறு என அனைத்து விதமான நோய் தாக்குதல்களுக்கும் ஒரே தீர்வாக பார்க்கப்படுகிறது இந்த கிடாஜாடி. எல்லாவற்றிற்கும் மேலாக அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் இந்த ஹிமாலயன் தங்கம் கொண்டு தயாராகும் ஒரு சூப்பின் விலை 50,000க்கும் மேல் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். பாலுணர்வை தூண்டி ஆண்மை குறைபாட்டை சரி செய்வதால் இதனை ஹிமாலயன் வயக்ரா என்றும் அழைக்கிறார்கள். இதனால் தான் இந்த வகை காளானுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது. அதோடு தங்கத்தை விட காஸ்ட்லியான இந்த கார்டிசெப்ஸ் காளானை தேடித்தான் அருணாச்சல பிரதேச பகுதிக்குள் அத்துமீறி இருக்கின்றனர் சீன ராணுவத்தினர். அதாவது இந்த காளான் அப்படிங்கிறது நம்ம இன்கிரீடியன்ட்லயே மிக விலை அதிகமான ஒரு இன்கிரீடியண்டா இருக்கு. அடுத்தது சீனி துளசி, இது சர்க்கரை நோய்க்கெல்லாம் ரெமெடியா இருக்கு. பாசிபிளார சிறுமுனைக்காளி, இதுவும் வந்து செக்ஸுவல் ஹெல்த்துக்கு நிறைய உதவுற ஒரு விஷயம். ஜபடிகா அம்பா அப்படிங்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற கலர்லயும் இருக்கும். இது ஒரு பிரேசிலின் மரத்துல விளையக்கூடிய அத்திப்பழம் மாதிரி விளையக்கூடிய ஒரு பழம். இது விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் நிறைய இருக்கு.
கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு ரொம்ப இது பண்ணுது. கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கும் ஆண்மைக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு. ஏன்னா ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்கணும், பிளட் ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்க நிறைய நேரம் செயல்படும் போது அதுக்கேற்ற மாதிரி இதே ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும். அதுக்கெல்லாம் அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து பிளிகியா அப்படிங்கிற ஒரு பழம், இது உடம்பு இளைக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதே மாதிரி 12 விதமான குணங்களை கொண்டது. ஆரோக்கியமான மனிதனுக்கு 1000 தேவைகள் இருக்கலாம், 1000 ஆசைகள் இருக்கலாம், 1000 வேண்டுதல் இருக்கலாம். நோயாளிக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நல்லா நின்று பேசணும்ப்பா அப்படின்ட்டு ஒரே ஒரு வேண்டுதல் தான். கரெக்டுங்களா? இதை பத்தின அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு. கடைசியா நான் ஒரு அனுபவமும் ஷேர் பண்ண போறேன். ஒருத்தரோட ஃபீட்பேக், நீங்க கேட்காத, இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃபீட்பேக்கை நான் ஷேர் பண்ண போறேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னாடி டெய்லி ஒரே ஒரு முறை ஒரே ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிக்கை அளவு எடுத்து நாக்கு கடியில வச்சுக்கணும். இதை சாப்பிடும்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு டீ காஃபி இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் குடிக்கக்கூடாது. ஜென்ரலா டீ காஃபியோட இயல்பு என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சக்தியை எடுத்து நமக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு போடும், அது திருடி கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு போடும். அப்ப இதோட பயன் முழுமையா கிடைக்காது. இதுல இந்த அறுசுவைகளும் இருக்கிறதோட அந்த சுவைக்கான பண்புகளும் நமக்கு முழுக்க கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சோ இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியோ சாப்பிட்டா பெட்டர். இது காலையில, நைட்டு, மதியம் நீங்க எப்ப வேணாலும் எடுக்கலாம். இந்த குறிப்பிட்ட நேரம் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்ப வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்ட 15 நிமிடம் கழிச்சு நீங்க தண்ணீர் குடிக்கலாம். ஒரு நாள் முழுக்க நீங்க நிறைய தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். இதை எடுத்துக்கும் போது உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். இப்போ உங்க உடம்புல தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வெளியேறும். அதே மாதிரி உங்க உடம்பு சரியானபடி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப ஃபுட் பாய்சன் என்ன சொல்லுவோம், நம்ம உடம்புக்கு ஒவ்வாத ஏதாவது ஒரு பொருள் வந்ததுன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சும்போம். அப்ப என்ன நடக்கும், ஒரு வாமிட்டிங்கோ இல்லை டிசென்ட்ரியோ போகும். அப்போ உடம்பு வெளில தள்ளுற வேலையை செய்யும். அது எப்படி செய்யணும், ஃபோர்ஸ்ஃபுல்லா செய்யும். அது நமக்கு டயர்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜென்ரலா போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு சலைன் ஏற்றிப்போம் அந்த டயத்துக்கு. அதே மாதிரி இதை எடுத்துக்கும். அதே மாதிரி மூச்சுல ஏதாவது ஒரு தூசி போயிடுச்சு மூக்குக்குள்ள அப்படின்னா தும்மல் வரும். அது அப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் சரியா வெளில தள்ளும். இதெல்லாம் இயற்கையாவே உடம்புல இருந்து வெளியேற்றுற ப்ராசஸ். அதே மாதிரி இதை எடுக்கும்போது செல் லெவல்ல இருக்கிற கழிவுகள்லாம் எடுக்கும்போது சில சிம்டம்ஸ் இருக்கும். உடம்பு வலி, தலைவலி, கை கால் குடைச்சல், இல்ல ஜுரமும், இல்ல டிசென்ட்ரி, இதே மாதிரி இல்ல வியர்வை மூலமா வெளியேறும்போது, தோல் மூலமா வெளியே வரும்போது சில இடத்துல அரிப்புகள் அதே மாதிரி ஏதாவது இருக்கும். இது ஓரிரு நாட்களுக்கு தான் இருக்கும். அதிகபட்சமா ஒரு 4-5 பேருக்கு சில பேருக்கு இருக்கிறத பாக்குறோம். இது ஒவ்வொரு பாடியிலையும் அவங்களுக்கு எவ்வளவு டாக்ஸின்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது இருக்கும். நாங்க என்ன சஜஸ்ட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு நீங்க தொடர்ந்து எடுங்க. 2 மண்டலம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்க செல்கள் ஒவ்வொரு நாளும் புதுசா உருவாகிட்டே இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்குள்ள உங்க மேக்சிமம் செல்கள் புதுசா உருவாயிடுச்சு அப்படின்னா, அந்த செல்கள் அடுத்ததா மாறும்ல, திருப்பி மாறும். அந்த செல்கள் பெட்டரா இருக்கும். இதை நீங்க தொடர்ந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தொடர்ந்து எடுக்கிறது நீங்க விருப்பப்பட்டு எடுத்தா தொடர்ந்து எடுக்கிறதும் எடுக்கலாம். எடுக்கிறதுனால தப்பும் கிடையாது. இதை ஒரு சின்ன டெமோ பார்ப்போம். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் இன்னைக்கு ஆரம்பத்துல சொன்ன விஷயம், ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், women are from Venusன்னு ஒரு புக் இருக்கு. இந்த ஆண்கள் பெண்களுக்கான அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்றேன், அவங்க குணாதிசயம் வேற அப்படின்ட்டு. இந்த புத்தகத்தை படிச்சா உங்க மனதளவுல ஒரு மாற்றம் தெரியும். அதே மாதிரி திரு போதி பிரவேஷ் ஐயா எழுதின இந்த தந்திராவயில் தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகம் உங்களோட செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சதுன்னா இந்த 2 புக்கையுமே வாங்கி படிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு காமிச்சிடறேன்.